Hello my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து வீட்லயே எப்படி ஸ்லைம் ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். 5 மெத்தட் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் க்ளூ வச்சு தான் ரெடி பண்ண போறோம். க்ளூ இல்லாம எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நான் ஃபெவிகால் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எந்த அளவு ஸ்லைம் வேணுமோ அந்த அளவு ஃபெவிகால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஏரியல் பவுடர். ஏரியல் பவுடர் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் வந்துட்டு சேலஞ்ச் பவுடர் இருக்கும்ல அது கூட யூஸ் பண்ணலாம். நான் அது யூஸ் பண்ணியும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு வந்திருக்கு. அதனால சொல்கிறேன். ஏரியல் பவுடர் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக சீக்கிரமே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்லைம் மாதிரி கிடச்சிருது. அதனால் முடிஞ்ச அளவு ஏரியல் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். கிடைக்காததுக்கு நீங்கள் சேலஞ்ச் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த பவுடரை வந்துட்டு தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்லைம் ஆக்டிவேட்டர் மாதிரி வந்து அது ரெடி ஆகும். சும்மா ஏரியல் பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னாலே வந்துட்டு அது ஆக்டிவேட்டர் மாதிரி ரெடி ஆகிடும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஸ்லைம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஆட் பண்ணேன். பட் அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் நான் க்ரீன் கலராக மாற்றிடுவேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அது நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் ஸ்கை ப்ளூ கலர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கலரிங் நல்லா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஆக்டிவேட்டர், இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைம் வந்துடாது, ரொம்ப லேட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ண தான் இது வரும். போட்டு உடனே பார்த்த உடனே வந்துட்டு எனக்கு வரல, அதனால வந்துட்டு இந்த ஐடியா சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. பட் நான் இந்த மாதிரி எப்படியும் கிட்டத்தட்ட 5 தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். 5 தடவையுமே நம்மளுக்கு நல்லா தான் வந்திருக்கு இந்த ஸ்லைமு. அதனால போட்ட உடனே வரலன்னு சொல்லிட்டு இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி இந்த ஸ்லைமை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஓகேயா, எனக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர் வேணான்னு தோணுச்சு. அதனால் நான் வந்துட்டு க்ரீன் கலர் பண்ணி பார்க்குறேன். ஓகே, க்ரீன் கலர் பெயிண்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்லைம் ஆக்டிவேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, அது உடனே ரிசல்ட் தெரியாது, கொஞ்சம் பொறுமையாக பார்க்க நம்மளுக்கு இருந்து ரிசல்ட் தெரியும். ஓகேயா, இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணேன், அதனால தான் உங்ககிட்டயும் திரும்ப நான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேயா, இப்போ கொஞ்சமாக ஸ்லைம் ஆக்டிவேட்டரை போடுறேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த ஆக்டிவேட்டரை கொஞ்சம் நிறைய ஊற்றிட்ட மாதிரி தோணுச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் ஃபெவிகால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேயா, கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபெவிகால் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப திக்னஸாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவேட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆக்டிவேட்டர் ஊற்றினேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண என்னாச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துகிற போகிறோம், அந்த ஸ்லைமை மட்டும் தனியாக எடுத்துகிற போகிறோம். ஓகே, அந்த ஃபெவிகால் வந்து ஸ்லைம் மாதிரி மாறி இருக்கும் நம்மளுக்கு, அதை வந்து தனியாக எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை தனியாக எடுத்துருங்க. ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு அந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதை பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா லாஸ்ட்டாக நமக்கு ஸ்லைம் மட்டும் கிடைக்கும் இந்த மாதிரி. ஓகே, இப்போ பாருங்கள், நான் அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு அந்த ஸ்லைமை மட்டும் கையில் எடுத்துட்டேன். ஆக்சுவலி இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு நீளமாலாம் இழுக்க முடியாது. இது வந்து சும்மா பொசுன்னு இருக்கும், கையில் வச்சு விளையாடுறதுக்கு கையில் ஒட்டாது. ஓகே, நல்லா நம்ம வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்கு இந்த ஸ்லைம் நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு 10 ரூபி ஃபெவிகால் இருந்தால் போதும், அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய ஃபெவிகால் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன் இந்த மெத்தட், நான் 5 மெத்தட் சொல்லியிருக்கேன். 5 மெத்தடில் உங்ககிட்ட ஃபெவிகால் நிறைய இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். பட் இந்த ஸ்லைமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா பொசுன்னு விளையாட முடியும், அவ்வளோதான். இதோட மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிடிச்சி இழுத்துலாம் நம்மளால் இந்த ஸ்லைமை விளையாட முடியாது. ஓகே, பட் விளையாடுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் பால் மாதிரி அழகாக அழுத்தி விளையாடலாம். என் கையில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களால் விளையாட முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்லைம் வந்துட்டு செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரி ஆகிடுது, ட்ரை ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்லைமை செஞ்சு அப்படியே ஒரு லாஸ்ட் இந்த 5 மெத்தட் செய்கிற வரைக்கும் அப்படியே இந்த ஸ்லைமை வச்சிடலாம். லாஸ்ட்டாக நம்ம எடுத்து பார்க்கலாம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ 2வது மெத்தட் பார்க்கலாம். 2வது மெத்தடுக்கு நான் இந்த மாதிரி பவுடர் எடுக்கிறேன். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த பவுடராக இருந்தாலும் ஓகே, அந்த பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்லைம் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பவுடர் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பவுடர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சால்ட் இருக்குல்ல, சால்ட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது சும்மா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரின் பவுடர், ஏதாச்சும் ஒரு பவுடர், நம்ம துணிக்கு பவுடர் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு என்ன பவுடராக இருந்தாலும் ஓகே, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு பவுடர் எடுத்துகிட்டு சால்ட் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு இந்த பவுடரும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா, இந்த மைதாவும் இதில் எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா மைதா வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். அதனால தான் பவுடர் ஸ்லைமில் கூட நான் வந்து மைதா மாவு ஆட் பண்ணுறேன். ஏன்னா மைதா மாவு கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கிறனால எல்லாத்தையோட சேர்ந்து ஒட்டிக்கும், கொஞ்சம் பொசுன்னு சாஃப்டாக கிடைக்கும். அதனால நான் சேர்த்துருக்கேன். ஓகேயா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் கலரிங் சேர்க்க போகிறோம். ஓகே, கலரிங் அக்ரிலிக் கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பிங்க் கலர் பெயிண்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கலரிங்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும்ல, அதுக்காக திரும்பவும் பவுடர் எடுத்து ஆட் பண்ணுறேன். என்ன பவுடர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். எக்ஸ்ப்ரே ஆன பவுடர் ஏதாச்சும் வீட்டில் பழசு கலந்துச்சுன்னா கூட அதை வச்சு கூட நீங்கள் இந்த ஸ்லைம் ரெடி பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். எனி ஆயில், எந்த ஆயில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டர் ஸ்லைம் மாதிரி கிடைக்கும். இது வந்துட்டு நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பவுடர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்கிறனால சாஃப்டாக இருக்கும் கையில் வச்சு விளையாடுறதுக்கு. இந்த ஸ்லைமுமே நம்ம கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் பால் மாதிரி கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். கையில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விளையாடும் போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைம்லலாம் நம்ம அழுத்தி விளையாடுறதுக்கு கூட இது யூஸ் பண்ணலாம். ஓகேயா, இந்த ஸ்லைமும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்லைம் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மட்டு எப்படி ரொம்ப தூரத்துக்கு இழுத்தா வந்துட்டு பிஞ்சிரும் இல்லையா, அந்த மாதிரி பிஞ்சிரும். ரொம்ப தூரத்துக்கு இழுக்க முடியாது. மட்டுக்கு பதிலாக கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு விளையாடலாம். ஓகே, ஸ்லைம் மாதிரி அப்படின்னா நான் அதுவும் லாஸ்ட்டாக சொல்லித்தரேன். லாஸ்ட் மெத்தடில் நான் பண்ணுறது வந்துட்டு ஸ்லைம் மாதிரி நம்மளால் விளையாட முடியும் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டு மாதிரி இருக்கும். இது மாதிரி நீளமாக சின்ன சின்ன பீஸாக உருட்டி கூட நம்மளால் இதை வந்து விளையாட முடியும். ஓகே, நல்லா ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்கு இந்த ஸ்லைம் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகேயா, இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த மெத்தட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு சின்ன பவுலில் கிளியர் க்ளூ எடுக்கிறேன். நான் வந்துட்டு இந்த வாட்டர் ஸ்லைம் இருக்கும் பார்த்திங்களா, கிளியராக அந்த மாதிரி இருக்கிறதுக்காக கிளியர் க்ளூவில் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இப்போ தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் பண்ணி பார்க்குறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. கிளியர் க்ளூ மாதிரி வருதா எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதே ஏரியல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். அது ஆல்ரெடி செஞ்சது இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ அந்த ஏரியல் வாட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த ஃபெவிகாலில் பண்ணோம்ல ஸ்லைம், அது எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த கிளியர் க்ளூலையும் நம்ம பண்ண போகிறோம். இது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் என்ன நினச்சேன்னா இந்த கிளியர் க்ளூவில் பண்ணுறது ஃபுல்லாக கிளியராக அப்படியே வாட்டர் ஸ்லைம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் இந்த ஆக்டிவேட்டரை போட என்னாச்சுன்னா அந்த ஆக்டிவேட்டரோட கலர் வந்துட்டு அந்த ஸ்லைமில் பட என்னாச்சுன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபுல் ஒயிட் மாதிரி தெரிஞ்சிச்சு, பார்க்குறதுக்கு கிளியராக தெரியல. ஓகே, நான் கிளியர் க்ளூவில் ட்ரை பண்ணதே கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் நான் கலர் கூட எதுவும் சேர்க்காமல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி டார்க்காக இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் பண்ணிகிட்டே இருந்தேன், கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சிச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் க்ளூ சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஃபெவிகால் எப்படி பண்ணாமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த ஆக்டிவேட்டரை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருங்க. அப்போ இதுவும் ஒரு ஸ்லைம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண எனக்கு அந்த ஸ்லைமோட ஸ்டேஜுக்கு வந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆகிட்டதுக்கப்புறம் அந்த ஸ்லைமோட ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கிளியர் க்ளூவில் ரெடி ஆனிச்சில் அந்த ஸ்லைம் தனியாகவும் அந்த ஆக்டிவேட்டரோட தண்ணி மட்டும் அதில் அப்படியே நிற்கும். அந்த தண்ணியை தனியாகவும் நம்ம பிரிச்சுக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி தனியாக வடிகட்டிட்டு அந்த ஸ்லைமை மட்டும் தனியாக கையில் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த ஸ்லைமை மட்டும் கையில் தனியாக எடுத்துகிட்டு உடனே கூட நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக ஸ்லைம் மாதிரி அது இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் கையில் வச்சு விளையாட தான் அது வந்து அந்த மாதிரி மாறுது. ஓகே, இப்போ நான் அதை தனியாக கையில் எடுத்துக்கிறேன். இப்போ கையில் எடுத்தோன்னே எனக்கு லைட்டாக பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் அந்த தண்ணியுமே வந்துட்டு சதன்னு அந்த கையில் வச்சு விளையாடும் போதே கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் விளையாட என்னாச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. ஓகே, அதனால் கொஞ்சம் நேரம் வச்சு விளையாட தான் அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்கிறேன். இப்போ இதை தரையில் போட்டு நம்ம விளையாண்டு பார்க்கலாம். இந்த ஸ்லைமுமே பார்த்திங்கன்னா என்னால் ரொம்ப தூரத்துக்கு இழுக்க முடியல, சும்மா கொஞ்சம் தூரம் தான் இழுக்க முடிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது எப்படி வருமோன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சமாக இருந்தாலும் ஸ்லைம் மாதிரி நம்மளுக்கு நல்லா தான் வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய க்ளூ போட்டு கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த மெத்தட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி பூமர் எடுத்திருக்கேன். இது வந்து 3D பூமர்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதிரி பூமர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் சாதாரண பூமர் இருக்கும்ல அந்த பூமர் யூஸ் பண்ணலாம். அது வந்து சென்ட்ரு ஃப்ரெஷ்ஷு இந்த மாதிரி பூமர் ஐட்டமில் எது வேணால் சுவிங்கம் மாதிரி இருக்கும்ல அந்த ஐட்டம்ஸ் எது வேணால் நீங்கள் இந்த ஸ்லைமுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 10 பூமர் கிட்ட இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்லைம் வேணுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒரு அளவு சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் நான் ஒரு 10 கிட்ட பண்ணுறேன். ஓகே, இப்போ 10 பூமரையும் பிரித்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஹாட் வாட்டர் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் ஊற்றிடுங்க. அப்படியே ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு அப்படியே விட்டுடுங்க. இப்போ நான் 5 நிமிஷம் கழித்து என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா அந்த சுடு தண்ணியோடு சேர்த்து அந்த பூமரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை நல்லா அழுத்தி விட்டுக்கிறேன். அப்போ அந்த பூமரில் இருக்கிற டேஸ்ட், அந்த சுகர் இருக்கும்ல அந்த டேஸ்ட்டு சுகர் எல்லாமே அந்த தண்ணியில் கரைஞ்சி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. போயிட்டதுக்கப்புறம் வெறும் அந்த பூமர் அந்த இழுப்போம் பார்த்திங்களா, அது மட்டும் நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி ரொம்ப நேரத்துக்கு இந்த மாதிரி நல்லா அந்த தண்ணியில் வச்சு என்ன பண்ணேன், கையை வச்சு
அந்த பூமரை திரும்ப நல்லா அழுத்திட்டே இருந்தேன். அழுத்தி அதில் இருக்கிற டேஸ்ட் எல்லாமே போக வைக்கிற வரைக்கும் அந்த தண்ணிக்குள்ளே இது பண்ணேன். இந்த தண்ணி மட்டும் இல்லாமல் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா நான் அந்த பூமரை வந்துட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, எடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடச்சி. இந்த பூமர் ஸ்லைம் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம். இந்த பூமர் ஸ்லைமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளத்துக்கு நம்மளால் இழுக்க முடியும். இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்லைம்ஸ்லாம் வந்துட்டு நம்மளால் நீளமாக இழுக்க முடியல, பட் பொசுன்னு விளையாட முடிஞ்சிச்சு, நம்மளால் ப்ரெஸ் பண்ணி விளையாட முடிஞ்சிச்சு. பட் இந்த ஸ்லைமை பொறுத்த வரைக்கும் பொசுலாம் நம்மளால் வச்சு கையில் வச்சுலாம் ப்ரெஸ் பண்ணிலாம் விளையாட முடியாது, பட் நீளமாக இழுத்து விளையாட முடியும். அதுக்கு வந்துட்டு இதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணுற ஒவ்வொரு ஸ்லைம்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதனால் உங்களுக்கு இழுத்து விளையாடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா பூமர் ஸ்லைம் ட்ரை பண்ணுங்கள். பொசுன்னு விளையாடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நான் முன்னாடி சொன்னல அந்த ஸ்லைம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் மெத்தட் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்லைம் என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் நான் எடுத்திருக்கேன். எனக்கு ரெட் கலர் வேணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரெட் கலர் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி கூட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சுகர் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லைமுக்கு சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அந்த சுகர் தெரியாத அளவுக்கு வந்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. சுகர் வாட்டர் நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் சால்ட் வாட்டர் வேணும். அதுக்கும் இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு. இது வந்து சால்ட் உப்பு இல்லைனா நீங்கள் கல் உப்பை வந்து தூள் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கூட இதுக்கு சேர்த்துக்கலாம். ஓகே, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து எண்ணெய் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிறது. நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மைதா. இதுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு பொருளே மைதா தான். மைதா ஸ்லைம் தான் இது நம்ம பண்ணுறது. இந்த ஸ்லைம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செஞ்சுட்டதுக்கு அப்புறம். இந்த ஸ்லைம் வேணும்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக செஞ்சுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மைதாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் அந்த சால்ட் வாட்டர் வந்து அதிகமாக தேவையில்லை. சும்மா ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சால்ட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த சுகர் வாட்டர் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதுதான் அதிகமாக தேவை. அதனால சுகர் வாட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சால்ட் வாட்டர் 2 ஸ்பூன்னா சுகர் வாட்டர் ஒரு 4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் மைதா போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். எண்ணெய் தான் இந்த ஸ்லைமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அதனால் எண்ணெயும் மைதாவும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் போட தான் நம்மளுக்கு அந்த மைதா மாவோட சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்லா ஸ்மூத்தாக பொசுன்னு ஆகும் அந்த எண்ணெய் ஊற்ற. அதனால் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கையில் எடுத்துட்டதுக்கப்புறம் சும்மா பொசுன்னு சூப்பராக இருந்துச்சு. இது நல்லா நிறையவுமே நான் செஞ்சுருக்கேன். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுற ஸ்லைம் ரொம்ப பிடிக்கும். இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பட்டர் ஸ்லைம் நான் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதில் கொஞ்சம் தெர்மாக்கோல் பால்ஸ் போட்டிங்கன்னா க்ரன்ச்சி ஸ்லைம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லைம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்லைம் நான் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால கையில் வச்சு நல்லா பொசுன்னு ப்ரெஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன். ஓகேயா, கீழே வச்சு அழுத்தி விளையாடுறதுக்கும் அதே மாதிரி கையில் வச்சு பொசுன்னு விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இப்படி லைட்டாக இழுக்கவும் முடியும். ரொம்ப இழுக்க முடியாமலாம் இல்லை. இந்த ஸ்லைம் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த 5 ஸ்லைமையும் நம்ம பார்க்கலாம். 5 ஸ்லைமில் எது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படி சொல்கிறேன். ஓகேயா, ஃபஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லைம்னா இந்த மைதா மாவு யூஸ் பண்ணி பண்ண ஸ்லைம் தான். இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் கேட்டிங்கன்னா நல்லா பொசுன்னு சாஃப்டாக அழுத்தி விளையாடும் போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க இந்த ஸ்லைம் வச்சு விளையாடும் போது. அதனால நான் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் இந்த மைதா ஸ்லைம் தான் நான் சொல்லுவேன். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த பவுடர் போட்டு பண்ணோம்ல அந்த ஸ்லைம் சொல்லுவேன். அந்த ஸ்லைமுமே நல்லா சாஃப்டாக பட்டர் ஸ்லைம் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே கையில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சீக்கிரமாகவே நம்மளால் இந்த ஸ்லைமை ரெடி பண்ணிட முடியுது. அதனால் இந்த ஸ்லைமும் நீங்கள் 2வதாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பூமர் ஸ்லைம் தான். இந்த பூமர் ஸ்லைமில் ரொம்ப எனக்கு பிடிச்சது இது நல்லா நீளமாக இழுக்க முடியுது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவுமே ரொம்ப சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த பூமர் ஸ்லைம். ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு உடனே ரெடி ஆகிடுது. அதனால் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருது, நல்லா இழுக்கவும் முடியுது. அதனால் இந்த பூமர் ஸ்லைம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, நல்லா இழுத்து விளையாடணும்னா நீங்கள் பூமர் ஸ்லைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெவிகால் ஸ்லைமு, இதை நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங்லேயே ரெடி பண்ணிட்டேன். இதை ரெடி பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது என்னாச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆக அந்த லப்பர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபினிஷிங் ஆகிடுச்சு. ஒரு 2 ஹவர்ஸ்லேயே இந்த மாதிரி ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் திரும்ப விளாண்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக விளாண்டுட்டே இருந்தேன். இதை வச்சு விளாண்டுட்டே இருக்கும்போது திரும்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங்கில் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் லப்பர் மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஸ்லைம் வேணும்னா நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும்தான் விளையாட முடியும் அந்த ஸ்லைம் வச்சுட்டு. அதுக்கு மேலே விளையாண்டிங்கன்னா லப்பர் மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி தான் இந்த கிளியர் க்ளூவில் பண்ண ஸ்லைமும் இருந்துச்சு, கொஞ்சம் லப்பர் மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஸ்லைம் ட்ரை பண்ணலாம்,
பட் அது 2 hours தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேயா, உங்களுக்கு 2 hours மட்டும் தான் விளையாட முடியும். பட் மற்ற ஸ்லைம்லாம் ஒரு 1 week கிட்ட நம்மளால் வச்சு விளையாட முடியும். ஓகே, வந்து பார்த்திங்கன்னா அந்த மைதா ஸ்லைம், அதே மாதிரி பூமர் ஸ்லைம், அப்புறம் அந்த பவுடர் ஸ்லைம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்பப்போ எடுத்து விளாண்டிங்கன்னா மினிமம் ஒரு 7 daysக்காச்சும் உங்களால் விளையாட முடியும். பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்லைம் மட்டும் நான் ட்ரை பண்ணல, இன்னும் 2 ஸ்லைம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணேன். பட் அது சொதப்பல் ஆகிடுச்சு. இப்போ அதையும் நம்ம பார்க்கலாம். நான் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இது எனக்கு சுத்தமாக வரல. நான் இது எப்படி ட்ரை பண்ணேன்னா, கொஞ்சம் கிளினிக் ப்ளஸ் ஷாம்புவும் பேக்கிங் சோடா எடுத்துகிட்டு அந்த பேக்கிங் சோடாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸ் பண்ண வாட்டரை வந்துட்டு நம்ம கிளினிக் ப்ளஸ் ஷாம்பில் போட்டு பார்க்கலாம், போட்டு மிக்ஸ் பண்ணனா வருமா அப்படின்னு நினச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். அந்த தண்ணியை ஊற்றிட்டு அது வந்து அவ்வளோவா எனக்கு வரல. மிக்ஸ் பண்ண உடனே வரல. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிசரில் கூட வச்சு பார்த்தேன். ஃப்ரிசரில் வச்சுட்டு எடுத்து பார்த்தேன், அப்போவுமே எனக்கு வரல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிசரில் வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு ரிசல்ட்டுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஃப்ரிசரில் வந்துட்டு ஒரு 10 minutes கிட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்தோடனே அது வந்த மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த ஸ்பூனில் வந்துட்டு நான் எடுக்கும் போதே பார்த்துருப்பீங்க, வந்த மாதிரியே இருந்திருக்கும். சரி வந்துச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் வெளியே எடுத்து பார்த்தா அது சுத்தமாக வரவே இல்லை. என் கையிலலாம் ஃபுல்லாக வந்துட்டு வச்சு ஒரு மாதிரி குழன்னு அது பார்க்குறதுக்கே எரிச்சலாக வந்துச்சு எனக்கு. இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி சுத்தமாக எனக்கு அது வரவே இல்லை. கையிலலாம் ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருந்துச்சு. பட் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி கிளினிக்கில் ஷாம்பில் ஸ்மெல்லு நல்லா இருக்குமே, ஸ்லைம் மாதிரி பண்ணால் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் சுத்த வேஸ்ட்டு, டைம் தான் வேஸ்ட் ஆனிச்சு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க வராது, ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, அப்படி உங்களுக்கு மேபி உங்களுக்கு வரலாம், பட் எனக்கு வரல, அதை சொல்லிக்கிறேன். ஓகேயா, அடுத்து பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். கோல்கேட் பேஸ்ட் இருக்கும்ல, அது வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கு எப்படி பண்ணேன்னா, கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். பேக்கிங் சோடாவில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஹாட் வாட்டர் அண்ட் மைதா மாவுமே இந்த இதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி வரலன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மைதா மாவுமே எடுத்து இதில் ஆட் பண்ணி பார்த்தேன். பட் அந்த ரிசல்ட்டுமே ரொம்ப சொதப்பலாக வந்துருந்துச்சு. அதையும் நீங்கள் பாருங்கள். மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன். இதுக்குமே வந்துட்டு கலரிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு கலரிங்குமே ஆட் பண்ணேன். கலரிங் வந்து டேரெக்டாக அதில் போடாமல் தனியாக ஒரு இதில் தண்ணி போட்டு பார்த்தேன். அதுவுமே சுத்தமாக வரல. எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி குழன்னு ஆயிடுச்சு. சரி இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஆயில் ஊற்றுனா கொஞ்சம் பொசுன்னு நல்லா வந்துடும் அப்படின்னு நினச்சி ஆயிலெலாம் கூட ஊற்றி பார்த்தேன். அது வரல. கையில் ரொம்ப ஒட்டிட்டு வந்துச்சு. அந்த பேஸ்ட் வந்துட்டு சதன்னு இருக்கும் இல்லையா, அது வந்து கையில் ஃபுல்லாக ஒட்டுது. அதனால் அது சுத்தமாக வரல. அதனால் இந்த மெத்தடும் நல்லா இல்லை. ஓகே, இதுவுமே வந்து கடுப்பாயிடுச்சு, டைம் தான் வேஸ்ட் ஆனிச்சு. ஓகேங்களா, அதனால் நான் முன்னாடி சொன்ன 5 ஸ்லைம் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் அந்த 5 ஸ்லைமுமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ஸ்லைமும் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது. அதனால் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேணாம். ஓகேயா, இந்த ஸ்லைமில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.